Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் பெடகாகி பேப்பர்லேருந்து எந்த சப்ஜெக்ட் எந்த மேஜருக்குமே காமனாக இருக்கக்கூடிய யூனிட் 2ல் அதாவது டீச்சிங் மாடல்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டீச்சிங் மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கிளேசர்ஸ் பேசிக் டீச்சிங் மாடல். அதை பற்றின வீடியோ தான் இங்கே டீட்டெயிலாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு teacherscript.comல அவைலபிளாக இருக்கும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது நிறைய பேர் வந்து நாங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தோம், எங்களுக்கு அந்த பிடிஎஃப்ஸ் கிடைக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஓல்டர் போஸ்ட்டாக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து அது ஹிடனாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டாக இருந்தால் இப்போ நம்ம மேலே மேலே நிறைய போஸ்ட் நியூவாக போட்டுகிட்டே இருக்கனால அந்த ஓல்டர் போஸ்ட்லாம் ஹிடனாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த டாப்பிக்கை கொடுத்து சர்ச் அப்படி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும். அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதை நீங்கள் வந்துட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இங்கே நான் யூடியூப்பில் சொல்கிற அத்தனை போஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. இன்கேஸ் அது உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் போட்டு அந்த டைட்டில் போட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Glaser's பேசிக் டீச்சிங் மாடல். ஓகேங்களா, நிறைய டீச்சிங் மாடல்ஸில் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை உருவாக்கினவர் வந்து டெவலப் பண்ணவர் ராபர்ட் கிளேசர் அப்படிங்கிறவர் 1962ல் டெவலப் பண்ணியிருக்காரு. இது வந்து டீச்சிங்க்கும் லேர்னிங்க்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. நம்ம என்ன சொல்லித்தரோம், அது என்ன கற்றுக்குறாங்க, அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்கு இல்லையா, அதுக்கான கற்றல் கற்பித்தல், இதற்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதனுடைய சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸோடு சொல்லக்கூடிய ஒரு மாடல் தான் வந்துட்டு இந்த கிளேசர்ஸ் பேசிக் டீச்சிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இதை எதுக்கு நம்ம பேசிக் டீச்சிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, it presents a very basic analysis of process of teaching in terms of elements of teaching. அதாவது ஒரு டீச்சிங் ப்ராசஸ் நடக்கணும், கற்பித்தல் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பேசிக் விஷயங்கள் இருக்குது. நம்ம கிளாஸ்க்குள்ளே போனோன்னே டேரெக்டாக கிளாஸ் எடுத்துட மாட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு அவங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குமான ரிலேஷனை வந்து சொல்லித் தருவோம். அதுக்கப்புறமா தான் மெயின் கண்டென்ட்குள்ளே போவோம். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அசஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஃபார்மேட்டிவாக இருக்கும், சம்மேட்டிவாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கும், அதை அசஸ் பண்ணி பார்ப்போம். அந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் தான் அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸே நடக்கும். அந்த ப்ராசஸுக்கான எலிமெண்ட்ஸ் தான் ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸாக கொண்டு இந்த டீச்சிங் மாடலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இதை நம்ம பேசிக் டீச்சிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இட் அப்ளைஸ் டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன், தட் இஸ் எலிமெண்ட்ரி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி. ஒரு பேசிக் டீச்சிங் மாடல் அப்படிங்கும்போது எந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன்லையும் அதை யூஸ் பண்ண முடியும். எலிமெண்ட்ரி லெவலையும் யூஸ் பண்ணலாம், செகண்டரி லெவலையும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹையர் டீச்சிங்க்கும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். It is also applied to subject matter related to any subject as a teacher can use this model for teaching them. அதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக பார்க்கும்போது எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாடலை பொருத்தி இந்த ப்ராசஸ் அனலைஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணக்கூடிய வகையில் இது இருக்குது. அதனால தான் இந்த பேசிக் மாடல் சொல்கிறோம். அதாவது எந்த லெவலுக்கும் செட் ஆகும், எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் அது செட் ஆகும். அண்ட் டீச்சிங் ஃபார் எனி லென்த் ஆஃப் டைம், ஒரு 40 hours பீரியட், ஒரு பீரியடாக இருந்தாலும் சரி, இல்லை 1 hour பீரியடாக இருந்தாலும் சரி, இல்லை 1 வீக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த ப்ராசஸ், இந்த மாடல் மூலிமா நம்மளால் அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது வந்துட்டு பேசிக் டீச்சிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிளேசர்ஸ் பேசிக் டீச்சிங் மாடல். இவருடைய மெயின் காம்பனன்ட்ஸ் என்ன, இந்த டீச்சிங் மாடலுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 விஷயங்கள் இருக்குது. த ஹோல் ப்ராசஸ் இஸ் டிவைடட் டு 4 பேசிக் காம்பனன்ட்ஸ்: instructional objective, entering behavior, instructional procedure and performance assistant. இந்த 4 விஷயங்கள் தான் வந்துட்டு இதனுடைய காம்பனன்ட்ஸாக பார்க்கப்படுது. இது ஒன்று என்னங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். instructional objectives அப்படின்னா it is stipulated goals that a student is supposed to attain upon completion of a part of instruction. அதாவது நம்ம ஃபஸ்ட் இப்போ நீங்கள் லெசன் பிளான் எழுதுறீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ நிறைய டெக்ஸ்ட் புக்ஸை பார்த்தாலுமே இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ், அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் லெசன்லேருந்து அந்த பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து அந்த குழந்தைங்க என்ன லேர்ன் பண்ண போகிறாங்க அதை தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். stipulated goal that a student is supposed to attain upon completion of the part of instruction. அந்த ஒரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்.
நெக்ஸ்ட் என்டரிங் பிஹேவியர். என்டரிங் பிஹேவியருங்கிறது என்னது? இனிஷியல் பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பிஃபோர் ஹி என்டர்ஸ் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய என்ட்ரி லெவல் எப்படி இருக்குது, அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் ஆர் இனிஷியல் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இட் இஸ் எசென்ஷியல் டு டிடெக்ட் த என்டரிங் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் பிஃபோர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் as it comprises the factors like previous knowledge of subject, intellectual ability and learning ability. அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த டீச்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்ட்ரிங் பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா, அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி டீச் பண்ணணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், டாப்பரில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், பிலோ ஆவரேஜில் எப்படி இருக்கும், வீட்டில் ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிற குழந்தைக்கு அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி டீச் பண்ணாலும் புரியாது. ஸோ அவங்களுடைய லேர்னிங் எபிலிட்டி அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இங்கே என்டரிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் நாலேஜாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி டு லேர்ன் தட் பர்டிகுலர் டாபிக் ஆர் பர்டிகுலர் லெசன் ஆர் சப்ஜெக்ட் வாட் எவர் இட் இஸ், அந்த என்டரிங் பிஹேவியரை கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணணும். அசஸிங் என்டரிங் பிஹேவியர் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். எஸ், இந்த என்டரிங் பிஹேவியரை நம்ம அசஸ் பண்ணுறது மூலயமா ப்ரீவியஸ் நாலேஜ் ஆர் அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய ஐக்யூ லெவல், இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணுறது மூலம் அதுதான் வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிலோ ஆவரேஜில் ஐக்யூ லெவல் இருக்கிற குழந்தைகிட்ட ஆர் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இல்லாத குழந்தைகிட்ட, இல்லை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றின ஒரு ப்ரீவியஸ் நாலேஜே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அதனுடைய ஹையர் எண்டை வந்து நம்ம டீச் பண்ணுறோம், இல்லை வந்து ரொம்ப டீப்பாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூவும் இல்லை, அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய லெவல் என்னங்கிறத நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங்குள்ளே நம்ம போகணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர்ஸ். இதுக்கான என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்? ஆக்டிவ் ஆர் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இதுதான் வந்துட்டு இங்கே ஒரு ஆக்டிவ் பார்ட். இந்த 4 காம்பனண்ட்டில் இது ரொம்ப ஆக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இண்டிகேட்ஸ் த டீச்சிங் மெத்தட், ப்ரொசீஜர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டீச்சிங், ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்டராக்ஷன் பேட்டர்ன். அந்த ப்ரொசீஜரில் என்ன வரும்? எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை டீச் பண்ணுறோம், என்ன மாதிரியாக கொடுக்குறோம், என்ன டீச்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், டீச்சர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு இன்டராக்ஷன் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த ப்ரொசீஜரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ், இதை படிக்கிறது மூலிமா அந்த குழந்தை என்ன லேர்ன் பண்ண போகிறான். என்டரிங் பிஹேவியர், இதை படிக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கானா, அவனுடைய நாலேஜும் அவனுடைய ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி டீச் பண்ண போகிறீங்க, உங்களுடைய மெத்தட் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, உனக்கும் அந்த குழந்தைக்குமான ரிலேஷன்ஷிப், இன்டராக்ஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரில் வருது. ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு, கண்டென்ட் முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி டீச் பண்ணியிருக்கோம், அவனுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னு பார்க்கக்கூடிய அசஸ்மெண்ட், தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். அல்டிமேட் பிஹேவியர் ஆஃப் அ லேர்னர் இஸ் tested and feedback is given. ஸோ இங்கே வந்துட்டு லேர்னரோட பிஹேவியர் என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் யூஸ்ட் அஸ் அன் அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேல் எக்ஸெட்ரா. நம்ம வேரியஸ் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அசஸ்மெண்ட் பேப்பர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான வேரியஸ் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அசஸ் பண்ணுறோம். த அப்ஜெக்டிவ்ஸ் மே பி மாடிஃபைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர் மே பி இம்ப்ரூவ்ட் பேஸ்ட் ஆன் தி எண்ட் ரிசல்ட்ஸ் ஷோன் அண்டர் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப். ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரையோ இல்லை வந்துட்டு டீச்சிங் மெத்தடையோ வாட் எவர் இட் இஸ் அதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆர் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி அந்த குழந்தைக்கு சொன்னால் அது புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மாற்றணும். இதை தான் வந்துட்டு 4 மேஜர் காம்பனண்ட் ஆஃப் டீச்சிங் பேசிக் டீச்சிங் மாடல். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் டீச்சிங் ப்ராசஸோட ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸ் தானே. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இதை பேசிக் டீச்சிங் மாடல் அப்படின்னே சொன்னோம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் மாடல். ஒரு டீச்சிங் மாடலுக்கு வந்துட்டு இந்த டீச்சிங் மாடலுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்டாக என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? டு பின்பாயிண்ட் தி ப்ராசஸ் அண்ட் மேஜர் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ரைசிங் த என்டையர் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், ஆல்சோ சீக்வன்ஸ் டு பி ஃபாலோட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்? ஒரு டீச்சிங் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அதாவது என்டையர் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எப்படி இன்டராக்ஷன் இருக்குது, அது எந்த சீக்வன்ஸில் ஃபாலோ ஆகுது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும், அப்புறம் என்டரிங் பிஹேவியர் பார்க்கணும், அப்புறமா ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட். இதுதான் சீக்வன்ஸ். இதில் ஏதாவது ஒன்று மாற்றி போட்டு செஞ்சாலும் அந்த சீக்வன்ஸ் அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ என்ன மாதிரியான சீக்வன்ஸில் ஃபாலோ ஆகுது, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக அந்த டீச்சிங் மாடல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னால் எப்படி சொல்ல, ஒரு ஆர்டராக
இதுதான் ரூல்ஸ், இப்படி தான் போகணும், ஒரு ஆர்டர்லி மேனர் ஃபாலோ பண்ணுறது, ஒரு சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணுறது. ஃபர்ஸ்ட் த அப்ஜெக்டிவ்ஸ் டு பி ஃபாலோட் ஆர் ஃபிக்ஸ்டு இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்டரிங் பிஹேவியர் ஷோயிங் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இஸ் டிட்டர்மைண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்டரிங் பிஹேவியர் பார்க்குறோம், ஸ்டூடெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் அந்த என்டரிங் பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் கேரிட் அவுட் டு அச்சீவ் தி அப்ஜெக்டிவ்ஸ் கீப்பிங் இன் வியூ த என்டரிங் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர். அந்த லேர்னரோட என்டரிங் பிஹேவியரை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுக்கணும். அவன் ரெடியாக இருக்கானா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இல்லை ப்ரீவியஸ் நாலேஜே கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டீப்பாக கண்டென்ட்குள்ளே போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த அல்டிமேட் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் இஸ் டிட்டர்மைன்ட் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அந்த 4 காம்பனண்ட்டை தான் வந்து சின்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும், என்ட்ரிங் பிஹேவியர் பார்க்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கேரி அவுட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆர் டெஸ்ட் வந்துட்டு கொடுத்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ரியாக்ஷன். மெயின் பிரின்சிபல் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ். இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 4 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 ஸ்டேஜஸுமே ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்டன்ட் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் ஆயிருக்கு. அவங்களோட அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் நாலேஜை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததை வச்சு தான் ஃபீட்பேக் எடுக்க முடியும். ஸோ இந்த 4மே ஒன்னோட ஒன்று இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் டு பி அண்டர்ஸ்டுட் அண்ட் டெல்ட் வித் இன்டராக்ஷன் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் ப்ராசஸ் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அசஸ்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி இந்த இன்டர்டிபெண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவ் இன்வால்மெண்ட். ஃபஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஆக்டிவ் இன்வால்மெண்ட். ஆக்டிவ் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது யார் இங்கே ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கணும்? ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் மாடல் ரெக்வயர்ஸ் a lot of activity on the part of teacher. டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த பொட்டன்ஷியல் அண்ட் டிஃபிஷியன்சி ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த டீச்சர் இன் ஆர்டர் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே மெயினாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோடைய பொட்டன்ஷியல், ஸ்டூடெண்ட்டோடைய எபிலிட்டி, அவங்களோட டிஃபிஷியன்சி, அவங்க எதில் லேக் ஆகுறாங்க, அவங்களோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே வந்துட்டு டீச்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லேயும் டீச்சர் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். Next, principles of correction and follow-up. An assessment is made after teaching. In case of results are not in accordance with set subjects, gaps and deficiency are found by the teacher. Then he tries to rectify the drawbacks by taking corrective measures. So, first assessment கொடுக்குறோம். assessmentல ஏதாவது கேப் இருக்குது, ஏதாவது அவங்களுடைய டிஃபிஷியன்சி இருக்குது, அவங்க சரியாக அதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிச்சாங்க, தெரிஞ்சுது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்துட்டு ஒரு டீச்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். ஸோ ஜென்ரலாக ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அதை தான் வந்துட்டு இந்த பேசிக் டீச்சிங் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ், இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸாக எதெல்லாம் சொல்கிறாங்க, அதனோட ஃபோக்கஸ் என்ன, சின்டாக்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Next, social system. The success of this model depends upon the competency and ability of the teacher in terms of various skills like formulation of objective, use of proper strategies, techniques of evaluation, etc. இதில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸோடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோடைய கற்றல் கற்பித்தல் அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய சக்ஸஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க டீச்சிங் மெத்தடாலஜி, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், குழந்தைங்களோட டிஃபிஷியன்சியை ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ராப்பராக ஃபீட்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் டீச்சர் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்துட்டு ஒரு இந்த ப்ராசஸ் வந்துட்டு அச்சீவ் ஆகும், அப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், சப்போர்ட் சிஸ்டம். இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய டீச்சருக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இருக்கணும், ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அண்ட் ப்ராப்பர் எவாலுவேஷன் டிவைசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் என்விரான்மெண்ட்னா proper teaching learning environment situations are required for the use of suitable teaching strategies. அவங்களுக்கு ஒரு லேப் ஃபெசிலிட்டியோ, ஒரு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸோ, இல்லை லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைய பெற்ற ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ்னா அவைலபிள் ஆஃப் அடிக்வேட் ப்ரீ சர்வீஸ் இன் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் டு டீச்சர்ஸ் டு அக்வயர் நீடட் ஸ்கில்ஸ் ஃபார் யூசிங் திஸ் மாடல். இதில் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், டீச்சர் தான் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும், டீச்சர் தான் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரிலாம்
சொல்லியிருக்கோம். அப்போ அந்த டீச்சரை வந்து எப்படி எக்யூப் பண்ணணும், டீச்சரை எப்படி ஸ்கில்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா நிறைய ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் அப்ரோப்ரியேட் எவாலுவேஷன் டிவைஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் ஆஃப் என்டரிங் அண்ட் டெர்மினல் பிஹேவியர். ஸோ நம்ம உள்ள குழந்தை போகும்போதும் என்டரிங் பிஹேவியரை செக் பண்ணணும், முடிச்சதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் கொடுத்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கான அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், எவாலுவேஷன் டிவைஸ் இதெல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ஒரு டீச்சருக்கு கொடுக்கும்போது டீச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவாக ஸ்கில்ஃபுல்லாக இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கும் அப்படின்றான் இங்கே மீன் பண்ணுறோம். Application of this model: since the model is quite systematic and structured, it is applicable to almost all learning and teaching situations. So இது வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் ப்ராசஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ஆர்டர்லியாக கரெக்டாக சீக்வன்ஸாக போகிறதுனால இது வந்து எல்லா லேர்னிங் அண்ட் டீச்சிங் சுச்சுவேஷனுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இட் இம்ப்ளைஸ் த பர்சனல் கான்டாக்ட் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்கான ஒரு பர்சனல் இன்டராக்ஷன், ஒரு பர்சனல் கான்டாக்டை வந்துட்டு அது கண்டிப்பாக உண்டாக்கும். இட் இம்ப்ளைஸ் அ கிரேட்டர் எம்ஃபசிஸ் ஆன் த கம்பிட்டன்சி ஆஃப் த டீச்சர் ரேதர் தேன் ஆன் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஸோ ஒரு டீச்சரோட கம்பிட்டன்சி லெவலில் வந்து அவனோட ஸ்கில்ஃபுல்லாக நாலேஜை வந்துட்டு ரொம்பவே இதை எம்ஃபசிஸ் பண்ணியிருக்கனால இது வந்து அவங்க டீச்சர் எப்படி இருக்காங்க, உருவம் வகையில் எப்படி இருக்காங்கன்னு இல்லாமல் அவங்க வந்து அறிவு சார்ந்த வகையில் எப்படி இருக்காங்கங்கிறத பார்க்கக்கூடியதாக இந்த பர்டிகுலர் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் கிளேசர்ஸ் பேசிக் டீச்சிங் மாடல் பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இன்னொரு டீச்சிங் மாடல் ஆர் சம் அதர் வீடியோவில் நாங்கள் சீக்கிரமாக மேக் பண்ணுறோம்.